அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைன் ஆப் சோல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், வஜ்ர கபோடாசனம் என்ற ஒரு ஆசனத்தை பற்றி விளக்கமாகவும் சுருக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலாவதாக நாம் தண்டாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். தண்டாசன நிலையில் இருந்து 2 கைகளையும் பக்கவாட்டில் ஊன்றி 2 கால்களையும் ஒரு சேர மடக்கி வஜ்ராசன நிலைக்கு வர வேண்டும். வஜ்ராசனத்தை அடைந்த பின்பு முழங்காலிற்கு எழுந்து நின்று கொள்ள வேண்டும். முழங்கால்களில் நின்று கொண்டு கபோடாசனம் செய்ய வேண்டும். கைகளை நன்கு மேல் நோக்கி உயர்த்தி உள்மூச்சுடன் நன்கு உடலை மேல் நோக்கி வலிவு பெற செய்த பின்பு வெளிமூச்சுடன் உடலை பின்னோக்கி வளைந்து சென்று 2 கைகளுடைய உள்ளங்கைகளும் காலுடைய குதிகால் பகுதியை தொடும்படியாக வைத்து கொள்ள வேண்டும். தலைப்பகுதியானது கால் பாதத்தில் இணைந்திருக்க வேண்டும். இது கபோடாசனமாகும். கபோடாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு காணொலியை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்த்து முழுமையாக கற்றுக்கொண்ட பின்பு இந்த ஆசனத்தை செய்து கொள்ளலாம். இப்பொழுது இடுப்பு பகுதியை முழுமையாக நாம் வஜ்ராசனத்தில் அமர்வது போன்று அமர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளங்கைகள் அங்கிருந்து மாறக்கூடாது, தலைப்பகுதியை மாற்றக்கூடாது. இவ்வாறாக வஜ்ர கபோடாசனத்தை நாம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது மூச்சு இயல்பாக இருக்கட்டும். இப்போது கபோடாசன நிலைக்கு வர வேண்டும். பின்பு கைகளை தரையில் ஊன்றி முழங்கால் நிற்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். வாங்க, முழங்கால்கள் நின்று கொண்டு வஜ்ராசன நிலையில் அமருங்க. மூச்சை விட்டுக்கொண்டே வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை பக்கவாட்டில் வைத்து தண்டாசன நிலைக்கு வாங்க. அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலை. கால்களை சற்று விரித்து வைத்து 2 கைகளையும் பின்னோக்கி வைத்து தலையை மேல் நோக்கி உயர்த்தி உள்மூச்சு வெளிமூச்சுடன் நன்கு ஓய்வு நிலைக்கு வர வேண்டும். இவ்வாறாக இந்த ஆசனத்தை நாம் சிறப்பாக செய்து கொள்ளலாம். எங்கள் யோகா சிற்பி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி. வாழ்க வளம்.